புறா என்றால் கபடற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். கபடற்ற வாழ்க்கை இல்லைன்னா நீங்க என்னத்தை வித்துட்டீங்க சொல்லுங்க? புறாவை வித்துட்டீங்க. கபடற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் நிறைவான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, புறாவின் கண்கள் கலங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது கசப்பற்ற ஒரு வாழ்க்கை. புறாவுக்குள்ள பாருங்க, கைப்பு இருக்காது. என்ன இருக்காது? கசப்பு இருக்காது. நீங்க கோழியை வெட்டும் போது கோழிக்குள்ள என்ன இருக்கும்? அதை என்ன சொல்லுவோம்? பிச்சின்னு சொல்லுவோம், பித்தப்பைன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பிச்சின்னு சொல்லுவாங்க. இந்த கோழியை வெட்டும் போது அதை கரெக்டா அந்த பிச்சி கரெக்டா பிச்சு எடுக்கலைன்னா அது உடஞ்சிருச்சுன்னா குழம்பு முழுக்க எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். ஆனா பறவைகள்லயே புறாவுக்குள்ள என்ன இல்லை? கசப்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு கசப்புள்ள விசுவாசியா நம்ம பைபிளை தூக்கோம்னா நம்ம என்னத்தை வித்துட்டோம்? புறாவை வித்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.